ஹேய் காய்ஸ், வெல்கம் டு ஐஜி கேமிங். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மைன்கிராஃப்ட் சர்வைவல் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை பார்த்துக்கவங்க ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் போட்டுட்டு, ஐயோ இன்னைக்கு வேறு வாய் வேறு ரொம்ப வளருது, போட்டுட்டு பார்த்துருங்க ஓகேவா. இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த வைவனை வந்து போட்டு தள்ளணும் நண்பர்களே. அதான் நம்மளோட இன்றைக்கியோட டாஸ்க். மட்டும் இல்லை, வீடியோ கொஞ்சம் பெருசாக்கணும்னு நினச்சிருக்கேன். அதை இந்த வீடியோவில் செஞ்சிடலாம் ஓகேவா. மட்டும் இல்லை, கொஞ்சம் வீடியோ லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பவு செஞ்சாச்சு நண்பர்களே. சூப்பரே. இந்த பவு நம்மகிட்ட எவ்வளோ நேரம் இருக்க போகுதுன்னு தெரில. ஏன்னா நம்ம செத்து விளையாடுற ஆள். அதனால் எப்போ டீஸ்பான் ஆகுது எந்த லூட்டுன்னு தெரியல. ஓகே, தேவையான அளவுக்கு எல்லா லூட்டையும் செய்வோம். முதல்ல இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓப் பிளாங்க்ஸ் எல்லாம் நிறைய தேவைப்படுது நண்பர்களே. வீடு கட்டணும்ல, அதுக்கடுத்து புது புது பயாமிஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரணும். அதுக்கு இந்த கரடி பாய் தொல்லை ரொம்ப இருக்குது நண்பர்களே. மட்டும் இல்லை, இந்த மோடுனால என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என் வேல்டை காப்பி பண்ண சொல்லுது. அதனால் இந்த மோடை மட்டும் நான் தூக்கலான் இருக்கேன் நண்பர்களே. ஆனால் இருக்கட்டும் இப்போதைக்கு. பின் காலத்தில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் தூக்குறேன் ஓகேவா. இப்போதைக்கு இந்த கரடி பாய்ஸ் இருக்கட்டும். ஓகே, இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தேவையான எலும்பு கூடலாம் இருக்குது. ஆனால் இன்னும் சேர்க்கணும். அதுக்கு வைவிங்லாம் அடிக்கணும். நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு லேண்ட் வைவிங், அதாங்க கிரவுண்டு வைவிங் இருக்கான். அவனை முடிச்சு ஒன்றும். ஆனால் அது ஈஸி இல்லை நண்பர்களே. அவனை தேடி கண்டுபிடிச்சி அடிக்கிறதே பெரிய பாடாக இருக்குது. அவனை எங்கே போய் முடிச்சு விட. இங்கே பாருங்கள், நமக்காக வெயிட்டிங் தலைவர் கீழே இருக்காரு கரடி பாய். டேய் வேண்டியா ஐயா, டேய் அவன் எதுக்குடா போய் அடிக்கிறான்? என் வீட்டை தான் அது வந்து 2 பேர் சேதாரமாக்கணுமா? சரி, தெரியாமல் கீழே இறங்கி நம்மளும் செருப்படி வாங்குறோம். ஏய் டம்மி, ஏய் எட்டுக்கால் பூச்சி பண்ணையா. இப்போ வேண்டாண்டா உன்னை அடிக்கலான்னு பார்த்தா அந்த கரடி பாய் வேறு தொல்லை தாங்க முடியலை. ஏன்டா அப்படி இருக்கீங்க கரடி பாய்ஸ்? இப்போ பாருங்க, கரெக்டாக நம்ம மேலே ஏறணும்னு வருவான். தெரியும்டா, நம்ம கூடயே சுற்றி இருப்பான் நண்பர். நம்மளை நல்லா பார்த்து வச்சிருப்பான் எங்கே போகிறோம்னு. பார்த்துக்கலாம்டா. டேய், இன்னும் நம்ம வந்து இப்போதைக்கு நான் மேலே வந்து கொஞ்சம் பிளாட்ஃபார்ம் போட்டுட்டு ரூஃப் போட போகிறேன் நண்பர்களே. எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ ரூஃப் போட்டுட்டு அதுக்கடுத்து கீழே போய் கட்டிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இவனுங்க தொல்லை தாங்க முடியல. டேய் செத்து போடா. நீங்கள் வேறு ஏன்டா படுத்துறீங்க? எங்கேருந்து தான் வரானுங்கன்னு தெரில நண்பர்களே. நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் கொடுக்கறதுக்கு வந்துடுறானுங்க. இந்த கரடி பாய்ஸ் சொல்ல தாங்க முடியலன்னா இவனுங்களும் வேறு நல்ல. ஆனால் மண்டையை காணும் நண்பர்களே. இந்த மோடு போட்டதில், இந்த எம்பிசின்னு நினைக்கிறேன், அந்த மோடு போட்டதில் இவனுடைய மண்டையை காணும். அந்த எம்பிசி மோடை கேன்சல் பண்ணிட்டோம்னா இவன் மண்டை வந்துடும் நினைக்கிறேன். அதாங்க எம்பிசி அனிமல்ஸ் இந்த பாய்ஸ் தான். இந்த கரடி பாய், அதுக்கடுத்து அந்த ஒரு நினைச்சு பார்த்தீங்களா ஒரு டீர் மாதிரி, அது பேர் என்னென்னு மறந்துடுச்சு. இந்த ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இங்கே வாரங்க நண்பர்களை, கீழே இறங்கி நிம்மதியாக ஒரு லூட்டு கூட அடிக்க முடியலை. எங்கே போனாலும் வந்து அடிக்கிறானுங்க. என்ன பண்ணுறது? இப்படி பண்ணீங்கன்னா எதுக்குடா குரலை மாற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா சும்மா என்டர்டைன்மெண்ட் தான். ஓகே ரைட்டு. இப்போதைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வீடை நானும் பெருசாக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இவனுங்க குழியெல்லாம் போட்டு நம்மளை போட்டு பாடாப்படுத்துகிறானுங்க. க்ரீப்பர் ஒருத்தன் என்னென்னா வந்து வெடிக்கிறான். இவனுங்க என்னென்னா நம்மளை எங்கேயாவது பிடிச்சி அடிக்கிறானுங்க. ஏன்டா எதுக்குனாலும் நானும் பல வாட்டி செத்து திரும்ப வந்து விளையாண்டுட்டு இருக்கேன் நண்பர்களே. எனக்கு கடுப்பாயிடுச்சு. ஆனால் ஏன்னா என்னை போட்டு பாடாப்படுத்திட்டானுங்க, டென்ஷன் ஆக்கிட்டானுங்க. இவனுங்க மட்டும்தானா? இல்லை, நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள வைவிங்கும் அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு போகுது. அந்த பயலை போட்டு தெளிர வேண்டியதான் இன்றைக்கே, இல்லைன்னா நமக்கு ப்ராப்ளம் ஆயிடுவான். பாருங்கள் நண்பர்களே, பல அடிகள் அப்புறம் திரும்பவும் நம்ம வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தெரியாமல் ஸ்ப்ளிட் கண்ட்ரோல் வச்சுட்டேன். அதை எப்படி ஆஃப் பண்ணுங்கிறதையும் மறந்துட்டேன் எங்கே இருக்குன்னே. ஓகே ரைட்டு, செட்டிங்ஸில் தேடி ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேவா. ரைட்டு, இப்போதைக்கு போட்டுட்டு தேவையில்லாத பிளாக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அடுத்து போகலாம். வீட்டு கதவு கூட திறக்கூட முடியலை நண்பர்களே இந்த மோடை போட்டுட்டு. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? கரடி எப்போவாது கதவு உடைக்கும் தான், ஆனால் கொஞ்சம் இதாக வச்சுருக்கலாம் மைன்கிராஃப்டில். ஓகே, இந்த இடத்துல ஒரு சின்ன இது போட்டுற வேண்டியதான் நண்பர்களே, ஃபென்ஸு. ஏன்னா இங்கே தான் கோழி நமக்கு அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா நிறைய ஏரோஸ் தேவைப்படுது. அவனுங்களை வர வச்சு அடிக்கிறது, லேண்டுக்கு வர வச்சு அடிக்கிறது நல்லது தான். ஆனால் ஏரோஸ் இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லதாகவும் இருக்கும். ஏன்னா பவு செஞ்சோம்னா எண்டர் ட்ராகனே போட்டு சொல்லிடலாம். இவனுங்கெல்லாம் ஏமாத்துறோம். வைவிங்ஸ்லாம் டம்மி பீஸ் தான் எண்டர் ட்ராகனை பொறுத்த வரைக்கும். ரைட்டு, இப்போதைக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன அளவுக்கு தான் நான் போட போகிறேன். ஏன்னா கோழி வந்து ரொம்ப ஸ்பேஸ்லாம் எடுத்துக்காது. ஷீப்பு, கோட், அதான் கவு மாதிரி. அதனால் நம்ம ஓரளவுக்கு டீசெண்டாக சின்னதாகவே போட்டுருவோம் ஓகேவா. ரைட்டு, சின்னதாகவே போட்டோம். இந்த இடத்துல ஃபென்ஸை போட்டுருடா, அவ்வளோதான். ஓகே நண்பர்களே, இப்பொழுது போய் நம்ம வந்து இனி வந்து கொஞ்சம் ஓர் மட்டும் தேவைப்படுது. அயன் ஓர் கிடச்சா நல்லாயிருக்கும். எங்கேயாவது இருக்குமான்னு முதல்ல போய் தேடி மைன் பட்டு வருவோம். நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன கேவ் மாதிரி இருக்குது, ரவையன் மாதிரின்னு நினைக்கிறேன். அது கேவ் உள்ளே டீப்பாக போகுதா இல்லைன்னா வெளியே வர்றான்னு பார்ப்போம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு. ஓகே நண்பர்களே, கிளம்புவோம். இன்றைக்கி வேறு டங்க்கு ரொம்ப ரோல் ஆகுது. அதனால் சின்ன பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், என்னன்னு தெரியலை. ஓகே,
இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கே நைட்டு வந்து ஆச்சு. ஆனா, நான் ஒரு வித்தியாசமான கிரியேச்சரை பார்த்தேன். அத நான் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு தான் கிரியேச்சர்ன்னு சொல்ல முடியாது அது. நீங்களே பாருங்க. எதுக்கும் வீட்டை பூட்டி வச்சுருவான் நண்பர்களே. இல்லைன்னா நம்மளை உள்ளே வந்து பொழந்துருவானுங்க. ரைட்டு. அந்த இருக்கான் பார்த்தீங்களா கோஸ்ட்டு நண்பர்களே. கோஸ்ட்டெல்லாம் பார்த்தேன். இவனும் அடிப்பான் நண்பர்களே. இவனையும் நம்பாதீங்க. ஆளை பார்க்க தான் டம்மி பீஸாக தெரியும். ஆனால் அடி புரட்டிடுவான். ஓரளவுக்கு டீசெண்டாக அடிப்பான். ரொம்ப அடிக்கலைன்னாலும் ஓகே ரைட்டு. இப்போதைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹார்டு மோடில் வச்சுருக்கிறதுனால எக்கச்சக்கமான மாப்ஸ் ஆகுவானுங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த நாள் வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நண்பர்களே. வீடு கட்டுறதுக்கு என்னடா பண்ணிகிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரூஃப் போட்டுக்கிட்டு இருக்கேன். ரூஃப் போட்டால் தான் நண்பர்களே நிம்மதியாக அடுத்த வேலையை பார்க்க முடியும். ஏன்னா இவனுங்க பண்ணுற வேலைக்கு ஒன்றுமே செய்ய முடியல. ஆனால் எங்கேருந்தாவது கரடி பாய் கிளம்பி வந்துடுதான். அந்த கரடி பாயை அடிக்கிறதுக்குள்ளே அடுத்து எவனாவது வந்து நமக்கு ப்ராப்ளம் கொடுக்குறான். ரைட் நண்பர்களே, இப்போதைக்கு வில்லேஜுக்கு வந்தாச்சு. வில்லேஜில் வந்து என்னடா பண்ண போகிறேன்னா இங்கே தான் ஒரு முக்கியமான வேலை இருக்குது. இங்கே உள்ள லூட் எல்லாத்தையும் லபட்டிட்டு போக போகிறோம் நண்பர்களே. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நமக்கு வந்து நிறைய டேய் நீ துப்புடா. எவ்வளோ பெரிய ஆள் மேலே உன் கதையை முடிக்கிறேன் பாரு அந்த வீடியோவில். என்ன என் மேலேயே துப்புற காரி. நண்பர்களே பார்த்துக்கலாம் நண்பர்களே. இவனை இந்த வீடியோவில் என் கதையை முடிக்கிறோம் நண்பர்களே. ஓகே, இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வில்லேஜில் உள்ள லூட்டை பேசாமல் அடிச்சுட்டு போவோம். இவங்கிட்ட பம்பு வச்சுக்க வேண்டாம். நம்ம இப்போதைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா வீட்டையும் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வீடியோலையே. இருந்தாலும் ஒரு வாட்டி செக்கப் போட்டு போயிடும் நண்பர்களே. பார்த்தோன்னு சொல்லிட்டு பைத்தியக்காரன் முக்கியமான லூட்டெல்லாம் விட்டுட்டு போயிருக்கேன். ரைட்டு, தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிடுவோம். ஓகே, ஆப்பிளையும் தூக்கி போடு. நமக்கு கொஞ்சம் ஓக்கு இது கிடச்சிருக்கு செம. எல்லாம் எடுத்து வச்சாச்சு நண்பர்களே. தேவையான அனைத்தையும் இப்போதைக்கு வீட்டுக்கு கிளம்புனா போதும். ஆனால் இவன் குறுக்க வராமல் இருந்தால் சரிடா. ஏய் மண்டையா, உன் மூஞ்செல்லாம் பார்த்துட்டு போனால் விளங்குமாடா. அதனால் அவன் மூஞ்சை பார்க்காம அப்படி நம்ம ஓடிடுவோம் நண்பர்களே. எதுக்கு வம்பு? இந்த இடத்துல ஒன்று இருக்குது நண்பர்களே. இதை நம்ம பார்க்காம போயிட்டுருக்கோம் பாருங்களேன். இதை கலெக்ட் பண்ணிட வேண்டியதான். சூப்பரு. கொஞ்சம் எலும்பு கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு. ரைட்டு, சூப்பரு. அயன்குலமே, நீ இன்னும் இங்கே உயிரோடு தான் இருக்கியா? நானும் நினச்சேன் உன்னை போட்டு தள்ளியிருப்பான்னு. பரவாயில்லையே, அயன்குலம்லாம் விட்டு வச்சுருக்கான உயிரோட. அவ்வளோ நல்ல மனசுக்கானடா ஒய்வீங்க நீ. பார்த்துக்கலாம். என்னையை மட்டும் எங்கே பார்த்தாலும் அடின்னு அடிக்கிற. இந்த அயன்குலம் அடிக்க மாட்டேங்க பார்த்தியா? அது எப்படி நண்பர்களே? அவன் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க யாரையும் தொட மாட்டான். அவனோட வீக்காக இருக்கவங்க மேலே தான் கை வைப்பான். அதான் டம்மி பீஸு. ஓகே ரைட்டு. இப்போதைக்கு ஸ்பேஸ் இல்லையாடா? நான் வேறு மேக்மா பிளாக்கை வேறு தேவையில்லாமல் மைண்ட் பண்ணிட்டேன். இருக்க இடத்தையும் அடைச்சிக்கிச்சா? சரி, பை இருக்கிறதுனால நமக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. பை கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அதை தூக்கி உள்ளே போட்டுற வேண்டியதான். வேறு என்ன செய்ய முடியும்? நம்ம கையில் இருக்க இதெல்லாம் வச்சு பை கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கணும்னு நண்பர்களே. லெதர் இருந்தாலே போதும் பை செய்கிறதுக்கு. ஆனால் இன்னும் நிறையா லெதர்லாம் தேவைப்படும் நண்பர்களே. இன்னும் நிறையா இதெல்லாம் செய்யணும். ஓகேடா, பார்த்துக்கலாம்டா. எப்படியாவது முடிக்கிறோம் நண்பர்களே. கேரட் எல்லாத்தையும் அள்ளி போடு. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தான். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். ரைட்டு, பை இருக்கா? அதுக்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேசாமல் சும்மா போயிருக்கலாம் தான். இருந்தாலும் கேவுக்குள்ளே இறங்கி இந்த கரை பாய்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கேன். கேவுக்குள்ளையாவது நீங்கள் வராமல் இருந்தால் என்னடா பண்ணுறது? உங்களுக்கு என்னடா ஆச்சு? எங்கே வேணாலும் என்னை வந்து தேடி இருக்கீங்க பாருங்கள். எங்கே நிற்கிறோம், என்ன ஆடுது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது கண்ணுக்கு. அவன் தான் அடிக்கிறானா இல்லைனா நம்ம சும்மா தான் நின்றுக்கிட்டு இருக்கோமா? எனக்கு தெரிஞ்சு அவன் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கையில் உள்ள ஐயோ அது பேர் ஷீல்டு மட்டும் பின்னாடி போயிட்டு வருது பார்த்தீங்களா? அதை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தெரியுது. அடிச்சுக்கிட்டு தான் இருக்கான்னு நினைக்கிறேன். டேய் தம்பி, என்னை விட்டுடா. அவ்வளோதான் நண்பர்களே. இன்னும் ஒரு அடி அடித்தாமல் முடிஞ்சிடும். இன்னும் இவங்கிட்ட பேசாமல் அடி வாங்கி செத்துவான் நண்பர்களை. திரும்ப வந்து பார்த்துக்கலாம். மண்டக சாயம் திரும்ப எங்கேருந்துடா என்னைய மட்டும் அடிக்கிறதுக்கு எங்கேயாவது ஆள் வந்துக்கிட்டே இருக்கீங்க? அடப்பாவி, எங்கேருந்தா வந்தா? டேய் நீ யாரை முரட்டால உள்ளே ஓடிக்கிட்டு இருக்க? டேய் நான் பாவண்டா. ஐயையோ, விளங்கிரும்டா. உருப்பிடுவீங்கடா. வீட்டுக்குள்ளே ஸ்பானாகி செருப்பு அடித்த மாதிரி அடிக்கலாடா. ஏன்டா மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? ரைட் நண்பர்களே, நம்ம ஒன்றும் இப்படி அடி வாங்குறது புதுசு இல்லையே. அதுக்குன்னு வீட்டுக்குள்ளே ஸ்பான் ஆகுறதுலாம் உங்களுக்கு ஒரு ஓவராக தெரிலையாடா? ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஒரு அப்பாவி ஜீவனை போட்டு இப்படி அடின்னு அடிச்சு. ஓகே ரைட் நண்பர்களே, போய் நம்ம செத்து போன இடத்துலேருந்து நம்ம லூட்டெல்லாம் எடுத்துகிட்டு வேறு வரணும். ஏன்டா இறங்க மட்டும் இப்படி பண்ணுறீங்க? சுற்றி அடிக்கான் நண்பர்களே. இந்த வண்டாம பாருங்க. அவன் ஒரு ஷர்ட்டுன்னு வச்சான். நமக்கு பாதி உயிர் காணும். பரவாயில்லடா, பார்த்துக்கலாம்டா. பேசாமல் தூக்குறேன்டா அவங்கள இந்த மோடுலேருந்து. பார்த்துக்கலாம். ரைட்டு, இப்போதைக்கு லூட்டு இருக்க இடத்துக்கு வந்தாச்சு. இருந்தாலும் உள்ளே இறங்குறதுக்கு பயமாக தான் இருக்குது. ஏன்னா இன்னும் எத்தனை பேர் இருக்கான்னு தெரில. நம்ம போட்டு தள்ளுறதுக்காக காத்துக்கிட்டு ஜாம்பிஸே தாங்க முடியாது கேவுக்குள்ளே. இந்த கரடி பாய்ஸ் வேறு பூந்தா நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? அதுவும் குட்டி கரடியோடு நம்மளை அடிக்கிறான் நண்பர்களே. ஒரு குட்டி கரடி வேறு நினச்சி இந்த வரான் பாருங்க.
2 கால்ல நடந்துட்டு வாரியேடா! பெரிய உருவமா வேற இருக்க. பார்த்த பயமா இருக்கல. அ ஒரு அப்பாவி ஜீவன அப்படியே அடிப்ப போட்டு. நீலாம் இருக்கவே வேண்டாம்டா. போடா அங்கிட்டு. எங்கிட்டாவது போடா. ஏன்டா திரும்பவும் தொரத்திக்கிட்டே இருக்க? தண்ணீல வரமாட்டான்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஆனா கரடி தண்ணீலயும் ஓடும்ன்னு சொல்லுவாய்ங்க. ஆனா பரவால்ல. மைன்கிராஃப்ட் காரனுங்க அத கொஞ்சம் இந்த மோடு காரனுங்க நண்பர்களே. இந்த மோட உருவாக்குனவன் கொஞ்சம் யோசிச்சிருக்கான் நண்பர்களே. ஓகே ரைட்டு. டேய் தம்பி எம்பி கிரியேச்சர்ஸ் நெனைக்கிறேன் இந்த மோடு பேரு. இத பேசாம டீஆக்டிவேட் பண்ணிற வேண்டியதான். ஏன்னா நெறையா பக்லாம் இருக்கு இந்த மோட்ல. உங்களுக்கு காட்ட முடியாத அளவுக்கு பக்ஸ் இருக்கு. ஆனா இப்போதைக்கு நமக்கு அது தேவையில்ல நண்பரே. இப்போதைக்கு நம்மளால முடிஞ்சதெல்லாம் செய்வோம். எப்ப தூக்கணும்னு தோணுதோ அப்ப தூக்குவோம். ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல ப்ராப்ளம் வரதானே செய்யுது. ஓகே. டேய் இந்த ஏரியா பக்கம் வராத அங்கிட்டு போ. நான் பேசாம என் லூட் எடுத்துட்டு நான் பாட்டுக்கு கிளம்பிருவேன். என் வழியில குறுக்கிடாத அவ்வளோதான் சொல்லிட்டேன் ஓகேவா? எங்கடா போன? அங்க போயிட்டியா? வேற நண்பர்களே படுத்துவானே. டேய் தம்பி பேசாம போடா. ஏன்டா நீ வேற என் லூட் எடுத்துட்டு நான் போறேன்டா. தண்ணியில அடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு கீழே போயிருக்கும். அவனையும் போட்டு தள்ளியாச்சு. கீழே இன்னும் எத்தனை பேர் இருக்கான்னு தெரியல. டார்ச் வேற எங்க இருக்குன்னு தெரியல. என்னடா பண்றது? படுத்துறீங்களாடா? ஓகே நண்பர்களே இப்போதைக்கு டார்ச் இருக்கு. இருந்தாலும் அவனுங்க கிட்ட இறங்கி நம்மளுடைய ஸ்வாட் எடுக்கணும் நண்பர்களே முதல்ல. நம்மளுடைய அயன் ஸ்வாடெல்லாம் கீழே போட்டு போயிட்டோம். கண் ஒன்றும் தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஏதோ எனக்கு கொஞ்சோண்டி தெரியுது. அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். டேய் தம்பி எங்கடா இருக்க? ஏ நம்மளுடைய ஸ்வாடையும் நம்மளுடைய ஆர்மரில் ஒன்று செட்டையும் ஒரு ஜாம்பி பாய் தான் எடுத்த மாதிரியே தெரியுது. பார்த்துக்கலாம்டா. வரேன்டா உன்னை போட்டு பொழப்பலான்னு பொழக்க வாரேன். இப்போதைக்கு வேறு வழி இல்லை. நம்ம கொஞ்சம் அடங்கி தான் போயாகணும். உள்ளே இறங்கியிருக்கோம். டேய் தம்பி அவ்வளோதான் முடிச்சு விட்டானுங்களா கரிப்பர். நல்ல மனசுக்காரனுங்களா. நல்லா இருப்பீங்கடா. ஓகேவா? உங்களுக்கு சந்தோஷமாடா? நின்னுங்க நண்பர்களே ஏறுவோம். டேய் ஏறுறது எதுக்கு எடுத்தாலும் ப்ராப்ளம் வருது. இங்கே கீழே இறங்கினாலும் அடி விழும். கரடி பாய். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே புகுந்து கையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டார்ச் எடுத்து வச்சுட்டு நான் எல்லா இடத்தையும் லைட் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு மேலே ப்ராப்ளம் வேண்டான்னு. ஏன்னா ஒரு கரடி பாய் இருந்தால் அவனையும் தாண்டி வந்தாச்சு நண்பர்களே எப்படியோ ஒரு வழியாக. ஆனால் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே வெளியே போனாலும் நம்மளை தூக்கி போட்டு மிதிப்பானுங்க. உள்ளே இருந்தாலும் தூக்கி போட்டு மிதிப்பானுங்க. வேறு வழியில் நம்மகிட்ட போன லூட் எல்லாத்தையும் திரும்ப எடுத்துகிட்டு நம்ம பேசாமல் வெளியே கிளம்பிட வேண்டியதான். வேறு வழி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு உள்ளே கொஞ்சம் டீப்பாக போனோம்னா லூட் இருக்கும். பரவாயில்ல. நமக்கு வந்ததுக்கு ஒரு 3 அயன் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? அதுவே சந்தோஷம். டேய் இன்னும் திரும்பவும் பிடிச்சி எங்கேருந்து அடிச்சிடாதீங்கடா. நான் என் லூட்டை மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிடுறேன்டா தம்பிகளா ஓகேவா? உங்கள் இடத்துக்கு வந்தது தப்பு தான். சாரி மன்னிச்சிக்கோங்க அண்ணனே. இனி இந்த ஏரியா பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். இது எனக்கு பார்க்குறதுக்கு பெரிய கேவ் மாதிரி இருந்துச்சு. உள்ளே வந்து பார்த்தா அங்குடி ஒரு பெரிய ஓட்டை இருக்குது. பார்த்துக்கிட்டிங்களா? இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளமே தான் நண்பர்களே. வகை வகையாக க்ரீப்பர்ஸ்லாம் ஸ்பானாகி தொலைவானுங்க. ஏன்டா ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இருட்டானாலும் கூட அவன் அவ்வளோதான் நண்பர்களே. தண்ணியில் இருந்ததுனால நமக்கு அவ்வளோ டேமேஜ் விழாது. இன்னைக்கு நமக்கு இருட்டாக போச்சு. இந்த டைமண்ட் ஸ்வாடை தெரியாமல் செஞ்சிட்டேன். வேறு வழி இல்லாமல் இந்த டைமண்ட் ஸ்வாட் எடுக்கிறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன். ஸ்வாட் எடுக்கணும்னு. ஏன்னா மிச்சம் எல்லாம் போனால் கூட ஒன்றும் பரவாயில்ல. ஆனால் டைமண்ட் நண்பர்களே 2 டைமண்ட் நண்பர்களே போனால் விடுமா? இதை வச்சா நான் ஒய்விங்கை போட்டு தள்ளதாகவே பிளான் போட்டிருக்கேன் நண்பர்களே. ஏன்னா ஒய்விங் இதுக்கு மட்டும்தான் பயப்படுவான். மிச்சப்படி எதுக்குமே பயப்பட மாட்டான். ரைட்டு. பயப்படுவான்னு இல்லை. நம்ம அடித்தாதான் உண்டு. நம்ம சும்மா போய் நின்னோம்னா நம்மளே லைட்டாக அடித்து தட்டி விட்டு போடாங்கிட்டுன்னு சொல்லிடுவான். ரைட்டு. இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்க உட்டை வச்சு கொஞ்சோண்டி வீடு கட்டிட்டு இருந்தேன் நண்பர்களே. அது கொஞ்சம் போர் அடித்த உடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா கொக்கரக்கோஸெல்லாம் பிடிச்சி உள்ளே போட ஆரம்பிச்சிட்டேன். டேய் நின்னுங்கடா கொக்கரக்கோஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த மோடில் பேசாமல் சேவல் ஆட் பண்ணியிருக்கான் நண்பர்களே. அது கூட நல்லா இருந்திருக்கும். பாய்ஸை ஆட் பண்ணி தப்பு பண்ணிட்டோம். டேய் அவ்வளோதான் நண்பர்களே. கரெக்ட் எனக்கு தெரிஞ்சு ஸ்பானாக நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆஃப் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளமாக இருந்தது. அந்த மோடில் என்னன்னு சொல்கிறேன். அந்த மோடை யூஸ் பண்ணிட்டு இந்த ஸ்பானிங் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஸ்பானிங் ரேட்டெல்லாம் அது பிடிச்சிருந்து நண்பர்களே. இந்த மாதிரி சாதாரண அனிமல் ஸ்பானாகவே விட மாட்டேங்குது. இதுக்காக நான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. தள்ளி வேற போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது. அதுலேயும் பாதி அனிமல்ஸ் என்னை போட்டு தள்ளிடுது. இதையும் கஷ்டமாக இருந்துச்சு. மட்டும் இல்லை இந்த ஸ்பானிங் ரேட் இப்போ தான் கொஞ்சம் கூடியிருக்கு. இந்த கொக்கரக்கோஸு அதுக்கடுத்து அந்த பிக்ஸு இவனுங்கெல்லாம் இப்போ தான் ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிருக்கானுங்க நண்பர்களே. உள்ளே வாடா. இனி தான் கவு எல்லாம் ஸ்பான் ஆகணும். நமக்கு தேவையான லெதர்லாம் கிடைக்கும். சீட்ஸ் ஓரளவுக்கு இருக்குது நம்ம கையில். இவனுங்களை ப்ரீட் பண்ணி விட்டுரும். சரி நம்ம எங்களுக்கு திரும்பி நின்றுக்கிடுவோம். டேய் சீக்கிரம் வேலையை முடிங்கடா. அவ்வளோதான் நண்பர்களே வந்துட்டான்னு நினைக்கிறேன். நண்பர்களே வந்துட்டான். டேய் குட்டி பயலை நீ தாண்டா நம்ம ஏரியாவுக்கு இனி ஓகேவா? நல்லா வளர்ந்து நீயும் நிறையா குட்டி போடணும். இங்கேயும் ஒரு புல் இருக்குது நண்பர்களே. ஏதாவது சீடு கிடைக்கான்னு பார்ப்போம். பரவாயில்லையே நம்ம இஷ்டத்துக்கு ஒரு சீடு கிடச்சிருக்க. இன்னும் ஒரு சீடு வேணுமா? நின்றா தம்பி எடுத்துகிட்டு வரேன். அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா வீட்டு வேலை தான் ஓடிக்கிட்டு இருக்கு நண்பர்களே. இன்னும் வீட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இப்போ தான் ஒரு அளவுக்கு ஒரு 70% ஆஃப் ஒர்க்கு முடிஞ்சிருக்கு. இன்னும் பேஸ்மெண்ட் அதெல்லாம் போடுறதுக்கு லேட் ஆகும்.
அதுக்கு முன்னாடி இந்த பவு வந்து செஞ்சுட்டேன் நண்பர்களே. ஒய்விங்கோடைய எலும்பு வச்சு செய்ய வேண்டிய பவு நம்ம ஒரு வழியாக செஞ்சாச்சு. இதுக்கு வந்து ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இதுக்கு வந்து சாதா அம்பை யூஸ் பண்ண முடியல. இந்த ஒய்விங்கோடைய எலும்பு வச்சு செய்கிற அம்பை தான் யூஸ் பண்ண முடியுது. அதான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இதை இப்போதைக்கு போட்டு வச்சுருப்போம். எதுக்காக யூஸ் ஆகும். இனி நம்ம பெரிய பெரிய வெதர் ஃபைட்டு அந்த மாதிரி போகும்போது வேணால் இதோடைய எலும்பு நிறையா கலெக்ட் பண்ணி போகலாம். ஓகேவா? இப்போதைக்கு நமக்கு இது தேவை கிடையாது. ஏன்னா சாதா அம்பாவே பரவாயில்ல, இவனுங்களை வைவிங்ஸை போட்டு தள்ளுறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி போட்டு தள்ளிக்கிங்க. ஓகேவா? இப்போதைக்கு தூக்கி தூர போடுறா. நமக்கு தேவையில்லாத ஐட்டத்தெல்லாம் நம்ம இன்வென்ட்ரியில் இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்காம. ஏன்னா இப்போ போய் நம்ம சண்டை செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய லூட்லாம் கலெக்ட் பண்ண வேண்டியதுக்கு அதையும் அப்படி செஞ்சு விட்ருவோம். ஓகேவா? ரைட் நண்பர்களே, வீடை ஓரளவுக்கு டீசெண்டாக கட்டி முடிச்சிட்டேன். இப்போதைக்கு லூட்டெல்லாம் அங்கங்கே எடுத்து போட்டுட்டு இருந்தேன். ஆனால் அந்த வீடியோவை என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஏன்னா கொஞ்சம் ஓவராக டைம் ஆச்சு நண்பர்களே. அதனால தான் இப்போதைக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு வீடு. நம்ம ஓரளவுக்கு டீசெண்டாக செஞ்சுருக்கோம். பின்னாடி ஒரு பாண்டு மாதிரி வச்சுருக்கேன். அதில் காலத்தில் மீன் விட்டாலும் விடலாம்ங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஓகேவா? மீன் விட்டாலும் சந்தேகம் இல்லை, விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வீட்டில் அந்த இடத்துல உட்காந்துட்டு நம்ம வீட்டை அப்படியே வாசல் நேராக பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். வேறு ஒன்றும் செய்ய முடியாது. ஜன்னல்லாம் வைக்கணும் நண்பர்களே. ஆனால் இப்போதைக்கு என்னால் அதை முடியாத ஒரு சூழ்நிலை. இவனுங்க படுத்தின பாலில் பல அடிகள் வாங்கி பல லூட்டுகள் டீஸ்பான் ஆனது தான் மிச்சம். எதுவுமே கையில் இல்லை. இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கிற எல்லாத்தையும் ஓரளவுக்கு அடுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் நிறையா தேவைப்படுது லூட்டெல்லாம். இதெல்லாம் சாதாரணமாக வந்து விட்டுறக்கூடாது நண்பர்களே. ஏன்னா இப்போவே நிறைய லூட்டு தேவைப்படுது. இருக்கவும் மாட்டேங்குது. இவனுங்க என்னென்னா எங்கே போனாலும் நம்மளை தேடி பிடிச்சி அடிக்கானுங்க. ஓகே, செஸ்ட்லாம் வச்சுட்டேன். இப்போதைக்கு மாப்ஸுக்கு எல்லாத்துக்குமே நான் தனித்தனியாக பிரிச்சுட்டேன். பிளாகு மாப்ஸ் எல்லாத்தையும் எது எதில் போடணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் போடுறேன். ஓகேவா? போட்டுட்டு அப்படி நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க திரும்பவும் ஒரு வாட்டி சொல்கிறேன், ஒரு லைக்காவது பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே. வீடியோ யாருக்குமே காட்ட மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, இப்போதைக்கு நைட்டு வந்து போய் வெளியே அடி வாங்கி மிதி வாங்கி ஆல்ரெடி நம்ம செத்து டீஸ்பான் ஆனதில் நம்ம கஷ்டப்பட்டு செஞ்ச புது பவும் போயிடுச்சு. அதாவது அந்த ஸ்கெலிட்டன் பவுலில் நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா பழைய பவு ஒன்று சாதாரண பவு வெளியே ஆரம்பிச்சு அதுவும் போயிடுச்சு. வேறு வழியே இல்லை, அடி வாங்கியே பழகி போச்சேன். அதுக்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளம்பிட்டேன். எங்கே போயிடுவேன்னு உங்களுக்கே தெரியும். புது இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நண்பர்களே. புது இடத்த நம்ம வில்லேஜ் சைடு தான் வந்தேன். அங்கேருந்து தான் அப்படி புது இடத்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே ஏற்கனவே ஒரு கிரவுண்ட் வைவிங்கிட்டு இருக்கான். இங்கே இப்படி போனோம்னா நமக்கு சங்கு தான். அதனால் நம்ம மெதுவாக அங்கே தள்ளி போவோம். ஏதாவது புதுசாக மாட்டுதான்னு பார்ப்போம். ஓகேவா நண்பர்களே? புதுசாக ஏதோ ஒரு இடம் மாட்டியிருக்கு. கிரேவி யார்டாக இருக்குமா என்ன தெரியலையே. டை என்னதான் இருக்காங்க? ஏதாவது புதுசாக வச்சுருக்கீங்களாடா மண்ணுங்களா? ஏதாவது நல்ல லூட்டாக தாங்கடா. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல வேறு ஏதாவது இருக்கோ. ஐயையோ, பாய்சன் வைவிங்க. டேய், என்னை போட்டு தள்ளுறதுக்கு அப்படியே பிளான் போட்டு அமைதியாக வச்சுருக்கீங்களாடா? ஏதாவது ஒரு டேஞ்சர் போர்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த ஏரியா பக்கம் வந்திருப்பேனா? நான் அடி வாங்கி சாகிறதுக்குன்னே இருக்கீங்களா? மனசாட்சி இல்லாதவனுங்களே. நல்ல வேலை நண்பர்களே, தள்ளிந்து பச்சை மண்டையாக பார்த்தோம். இல்லைன்னா நம்மளை போட்டு பொழந்திருப்பான், நம்மளை கிரேவியாட ஆக்கியிருப்பான். ரைட் நண்பர்களே, இப்போதைக்கு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இவனை போட்டு தள்ளிடலாங்கிற ஒரு முடிவுக்கு தான். டேய் டேய், நீ எத்தனை வேணாலும் அடிச்சுக்கடா. உன்னை மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன்டா. பார்த்துக்கலான்டா ஒரு கை. வாடா தம்பி. அவ்வளோதான் நண்பர்களே, ஆல்மோஸ்ட் இவனை போட்டு தள்ளிடலாம் ஈஸியாக. ஏன்னா ஒன்றும் அவ்வளோ பெரிய டான்லாம் கிடையாது. ஏன்னா இவன் வந்து கிரவுண்ட் வைவிங் கூட கொஞ்சம் ஆக்ரோஷமாக நம்மளை வந்து அடிக்கிறான். இவன் என்னென்னா மேலே மேலே பறந்துக்கிட்டு இருக்கான் ஏதோ சின்ன குருவி மாதிரி. டேய் வாடா, வாய்ந்தாங்கொழி வா, பக்கத்தில் வந்து பாடுறா. உனக்கு இருக்குதுல்ல கையில் வச்சுருக்கிறது டைமண்ட் ஸ்வாடு வச்சு போட்டுன்னு அடிப்போம். வாடா வா வா. நண்பர்களே, கொஞ்சம் எக்ஸ்ப்ளோரும் பண்ண வேண்டியதுக்கு நண்பர்களே. எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நமக்கு தேவையான அயன் ஓர் எல்லாத்தையும் எடுக்கணும். அதுக்கு முதல்ல ஒரு கேவ் சிக்கணும். இவனுங்கள மாதிரி டம்மி பீஸ்க்குன்னு சொல்லிட்டு சிக்கி நம்ம அடி வாங்குறதே நமக்கு ஒரு இதாக போச்சு. டே சீக்கிரம் செத்து போடா, எனக்கு நிறைய வேலை இருக்குடா. உன்கிட்டே நான் நிற்க முடியுமா? எனக்கு தெரிஞ்சு நிறைய அடி தாங்குவான்னு நினைக்கிறேன். நம்ம அம்பு வேறு கம்மியாக தான் கொண்டு வந்திருக்கோம். ஒரு 25 அம்புக்கிட்ட கொண்டு வந்திருக்கோம் நண்பர்களே. அதுக்கடுத்து ஃபாஸ்ட் அடிச்சு விட்டேன் நண்பர்களே. ஒரு அரை மணி நேரம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இந்த ஃபைட்டு போயிருக்கும் நண்பர்களே. இந்த பயில அடிச்சுக்கிட்டு இருப்போம். ஓகே டே வாடா, கீழே இறங்குடா. இறங்கவும் மாட்டேங்கிறான் இவன் வேற. ஏன்டா படுத்துறேனே, கீழே இறங்கினான்னா உன்னை ஈஸியாக அடிச்சு முடிச்சிடும். அவ்வளோதான் நண்பர்களே, நல்லா டேமேஜ் கொடுத்துட்டோம் இப்போவே. ஆனால் இவன் கீழே தான் இறங்குற மாதிரி இல்லை, அப்படியே அமைதியாக மேலே போய்க்கிறான். டேய், நீ எத்தனை வாட்டி மேலே போனாலும் சரி, உன்னை நீ முடிச்சு விடாமல் நான் போகிறதா இல்லை. அதனால் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு வேஸ்ட்டு தான். நின்று வா தங்க குட்டி, இறங்கு. உன்னை போட்டு பொழப்பலன்னு பொழந்துட்டு போகிறேன். தம்பி வந்துடுறா கீழே. அண்ணே பாவும், என்னால் முடியலை.
அவன் எங்கேயாவது மேலே போய் ஸ்டாப் ஆயிடுறான். அவனை வேற போய் அடிக்க வேண்டியதாக இருக்குது. அதான் போட்டானா, ஐயையோ இங்கேருந்து திரும்ப போகிறதே மண்டை அடியாச்சே, நின்னுங்க நண்பர்களே. எனக்கு தெரிஞ்சு நண்பர்களே வந்து பார்த்தா செத்து கிடக்கான் பாய். பரவாயில்ல, நம்ம எப்படியோ கடைசியில் இவனையும் போட்டு தள்ளியாச்சு. ஆனால் இவன் லூட் எங்கே ரொம்ப நேரமாக இருக்கான். லூட் மட்டும் வந்த மாதிரியே தெரில. டேய் சீக்கிரம் செத்து சொல்லடா, லூட் எங்கடா தம்பி? ஏய் கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணியிருக்கேன், லூட் இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்க, கடிச்சு துப்பிடுவேன் பார்த்துக்க. ஓகே, எங்கடா லூட்டை காணும்? லூட்டே இருக்குன்னு நண்பர்களே. டேய் லூட்டு தாடா. டேய் தம்பி, லூட்டுக்காக கஷ்டப்பட்டு லூட்டை காணும் நண்பர்களே. ஏமாத்திட்டானுங்களா நம்மளை? டேய் ஏமாத்திட்டீங்களாடா? அடா பாவிகளா, ஒரு அப்பாவி ஜீவன் அப்படி ஏமாத்திட்டீங்களாடா? உங்களுக்கு நல்லா இருப்பீங்களாடா மனுஷங்களா? டேய் இப்படி பண்ணக்கூடாதுடா, தப்புடா தம்பிகளா. நண்பர்களே லூட்டை காணும், லூட்டை காணும். ஏமாத்தி இங்கே இருக்கா? இன்வென்ட்ரியில் இருக்குது நண்பர்களே. பரவாயில்ல, ஒரு கண்ணு கிடச்சிருக்குது. அதுக்கடுத்து 5 பீஸ் கறி கிடச்சிருக்குது. ஒரு பிலோ ஸ்கேலுன்னு ஒன்று கிடச்சிருக்கு நண்பர்களே. ஒய்வன் பிலோ ஸ்கேல்னு. பரவாயில்லையே, டீசெண்டாக கொஞ்சம் லூட்டு கொடுத்துருக்கானுங்க. நானும் எதையுமே கொடுக்காம நம்மளுக்கு நாமத்தை போட்டு விட்ருவாங்களான்னு பார்த்தேன். பரவாயில்ல, ஆல்ரெடி மைண்ட் கிராஃப்ட்காரே நமக்கு நிறைய வாட்டி நாமம் போட்டிருக்கான். இதுவும் அதே மாதிரி பேருமோ நினச்சேன். பரவாயில்ல, கொடுத்துட்டானுங்க. இனி நம்ம இன்னும் கொஞ்சம் லூட்டு வீட்டு பக்கத்தில் கிடக்கான்னு பார்த்துக்கிடுவோம். ஏன்னா இவன் இவ்வளோ கம்மியாக லூட்டு கிடத்ததும் நமக்கு மனசு வருத்தமாக இருக்குது. எதுக்கும் நம்மளுடைய ஒரு சந்தோஷத்துக்கு வீட்டை சுற்றி தேடிட்டே போயிடுவோமே. ஏன்னா இல்லைனா சும்மாவே நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை லூட்டை விட்டுட்டு வந்துட்டோமோன்னு ஓடும் பிறகு. ரைட்டு, இப்போதைக்கு சுற்றி பார்த்தாச்சு, எதுவுமே இல்லை. அதுக்கடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இந்த வைவின் சுற்றி நம்மளை தொல்லை பண்ணிட்டு இருந்தான் பார்த்துட்டிங்களா. இவனுக்கு சமாதி கிட்ட வந்தாச்சு நண்பர்களே. இந்த வாட்டி இவனை போட்டு போலப்பலான்னு பழக்க போகிறான் நண்பர்களே. பார்த்துலாம்டா. டேய் நீயா நான் எத்தனை வாட்டி என்னை அடிச்சிருப்பேன். கஷ்டப்பட்டு ஒன்றால் நான் எத்தனை வாட்டி சொல்லிகிட்டு இருக்கும்போதே சாவறேனே. அதான் நம்ம சாவுறது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. நம்ம வீட்டுக்கு மேலே மட்டும் வராமல் பார்த்துக்கணும் நண்பர்களே. ரைட் நண்பர்களே, திரும்பியும் லூட் எடுத்துகிட்டு நம்ம ரவுண்ட் 2க்கு போயாச்சு. இவனை போட்டு போலப்பலான்னு பொழந்துக்கிட்டு இருக்கேன் திரும்பவும். இருந்தாலும் சாவ மாட்டேங்கிறானே இவன் தான் ஈஸிக்குள்ளே. அவன் கூட ஓகே நண்பர்களே, ஆக்ரோஷமாக இல்லை. ஆனால் இவன் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கான். உன்னை போட்டே திருவேன் இருக்கான், போட்டு தள்ளியே. ஓகே ரைட்டு. டே கீழே இறங்குடா தம்பி, சீக்கிரம் இறங்கு. எப்படா நானும் பார்க்குறேன், நம்மக்கிட்ட வரவே மாட்டேங்கிறான். தள்ளி தள்ளி போயிடுறாங்க பாருங்கள். நம்ம ஷீல்டு அடித்தவொடனே நம்ம பறந்து போய் விடுறோம். அவனுக்கு ஒன்றுமே ஆகாது. அவனுக்கு இந்த கத்தி வச்சு குத்துறதெல்லாம் ஒரு ஊசி குத்துற மாதிரி இருக்கும் போல். டேய் தம்பி இங்கிட்டு வாடா, இந்த ஊசி குத்துற வச்சு அவனை போட்டு தள்ளுறேன். அவ்வளோதான் நண்பர்களே, நல்லா டேமேஜ். ஆனால் நம்மளை தூக்கி அடிச்சிடுறான். என்ன செய்கிறது? டேய் தம்பி சீக்கிரம் இறங்கடா தம்பி. உன்னை முடிச்சுட்டு எனக்கு இன்னும் எவ்வளோ வேலைகள் இருக்குது. உன்னைய பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். ரைட்டு. டேய் இறங்க மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சுடா. என்னை வேறு அம்புல வேறு கையில் ஒன்றுமே இல்லை நண்பர்களே, ஏரோவே இல்லை. இன்னும் ஏரோ செஞ்சால் தான் உண்டு. இவன் வேறு நம்ம படுத்துறானே. சீக்கிரம் செத்து போடா, இன்னும் எனக்கு நிறைய வேலை இருக்குது. உன்னைய பார்த்துக்கிட்டே இருக்காது எனக்கு வேலையா. இன்னும் நிறைய வைவிங்ஸ் இருக்குது நண்பர்களே. நம்ம வில்லேஜ் பக்கத்துலேயே நிறைய வைவிங்லாம் இருக்குது. அவனுங்கள்லாம் முடிச்சு விட்டா தான் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருக்க முடியும். அடுத்த வீடியோவில் நம்ம நிறைய டெவலப் ஆக ஆரம்பிச்சிடலாம் நண்பர்களே. ஏன்னா இவனுங்க தொல்லை தாங்க முடியாமல் இவ்வளோ நாள் இருந்தோம். இவனுங்களை முடிச்சு விட்டோம்னாலே பாதி தொல்லை முடிஞ்சிடும். டேய் தம்பி வாடா, வந்து சீக்கிரம் செத்து போடா. இன்னும் உன்னைய பார்த்துக்கிட்டே இருக்கிறதெல்லாம் எனக்கு வேலை இல்லை. டேய் இறங்கி நின்றேன், கொஞ்ச நேரம் நின்றேன், உனக்கு என்ன அடிச்சுட்டு போயிடுறேன். அவ்வளோதான் நண்பர்களே, நல்ல டேமேஜ். அதுக்கட்டு இதை ஃபாஸ்ட் பண்ணி விட்டேன். ஏன்னா இதுக்கு மேலே என்னால் முடியலை. எவ்வளோ நேரம் தாண்டா உன்னைய வச்சு கதறிக்கிட்டு இருக்குது. ஆனால் உடனே நான் எடுத்து கேரட் சாப்பிட்டா அந்த பன்னி பாய் வேறு வந்து அடிக்கான். நானும் பார்த்துக்கிட்டீங்களா எவ்வளோ நேரம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், பயம் சாகுற மாதிரியே இல்லை. அதுக்கடுத்து ஒரு வழியாக கீழே வந்தான். 2 வாய் வச்சு வச்சேன் சக்குன்னு. அவ்வளோதான் போய் சேர்ந்துட்டான். சரி இவனுக்கு கொஞ்சம் நேரம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். அதுக்கடுத்து இவன் லூட்டை எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். ஓகேவா? அவ்வளோதான் நண்பர்களே, வந்துருச்சு லூட்டு. இந்த வாய் என்ன எவ்வளோ லூட் ட்ராப் பண்ணியிருக்கான்னு தெரில. பாருங்கள், நம்ம இன்ட்ரியில் இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது. பரவாயில்ல, இவன் கொஞ்சம் ஃப்ளெஷ் தந்திருக்கான், ஹார்ட்டு தந்திருக்கான் நண்பர்களே. இந்த ஹார்ட் வச்சு என்ன செய்யுன்னு தெரில. அதுக்கடுத்து வைவிங் ஸ்கேலு, அதுக்கடுத்து இது அதோடைய ஆர்மர்னு நினைக்கிறேன். அந்த முதுகில் ஒன்று இருக்குது, ஏதோ ஒன்று நமக்கு தெரியலை. அதோடைய ஸ்கின்னு நினைக்கிறேன். ஏதோ அதையும் எடுத்தாச்சு. இதை வச்சு ஏதாவது நம்ம ஆயுதம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வீடியோவில் பண்ண முடியுமான்னு தெரில. அடுத்த வீடியோவில் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இப்போதைக்கு அவ்வளோதான் நண்பர்களே. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் செஞ்சாச்சு. ஓகே, வேறு ஏதாவது இருக்காடா? இனி நம்ம இவனுடைய மீட்டை குக் பண்ண போட்டோம்னா இவனுடைய மீட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து 6 அதாவது 6 பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃபுட்டு ஏறும். 6 பார் ஃபுட்டு ஏறும் ஒரு மீட்டு. குக் பண்ணாதது வந்து 2.5ன்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, அவ்வளோதான். நம்மளால் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு நிறைய செஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே. அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம்.
இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது ஐஎச் கேமிங். பாய் பாய், see you.